7th Maths 3rd term Chapter 3 Algebra Exercise 3.1 6th sum பார்க்கலாம். 6th sum என்ன சொல்றாங்கன்னா யூசிங் த ஐடென்டிட்டி, இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி கீழே ஒரு 5 சம் கொடுத்துருக்காங்க, 4 சம் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் செய்ய சொல்லியிருக்காங்க. a plus b into a minus b is equal to a squared minus b squared. இதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சம் செய்யலாம். ஃபர்ஸ்ட் சம் p plus 2 into p minus 2 கொடுத்துருக்காங்க. இதில் ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா pன்னு கொடுத்துருக்காங்க, பிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணால் ஏக்கு பதில் p, பிக்கு பதில் 2. அப்போ a plus b into a minus b அப்படின்னா a squared minus p squared. அப்போ a squaredக்கு p squared minus 2 squared. இதுதான் ஆன்சர். அடுத்து செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 plus 3b minus 1. இந்த ஐடென்டிட்டி இதுக்கும் நம்மளுக்கு a plus b into a minus b a squared minus b squared. இந்த ஐடென்டிட்டி தான் நம்மளுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு a plus b into a minus b ஃபார்மெட்டில் இருக்கான்னா இல்லை. இப்போ அதனால் இங்கே நம்ம இதை எப்படி மாற்றி எழுதுறோம்னா இதை நம்ம can be written as இந்த ஐடென்டிட்டியை a plus b into a minus b அந்த ஃபார்மெட்டில் எழுதுறது எப்படின்னா written as 1 plus 3bங்கிறத நம்ம 3b plus 1 அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ 3b minus 1. இப்போ இது a plus b into a minus b ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ a plus b into a minus b = a squared minus b squared. ஏக்கு பதில் இங்கே என்ன இருக்குன்னா ஏக்கு 3bன்னு இருக்குது, பிக்கு 1ன்னு இருக்குது. அப்போது நாம் இந்த இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். a plus b into a minus b = a squared minus b squared. இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது ஏக்கு பதில் 3b, பிக்கு பதில் 1. அப்போது a ஸ்கொயர்னா 3b the whole square minus b ஸ்கொயர்னா 1 square. 3 into 3 9, 9b squared minus 1. இதுதான் ஆன்சர். இப்போது தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க 4 minus mn plus 4. நம்மளுக்கு என்ன ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா a plus b into a minus b = a squared minus b squared. அந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி இந்த சம் செய்ய சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபார்மெட்டை நம்ம அந்த ஃபார்மெட்டுக்கு எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம்னா இது கேன் பி ரிட்டன் அஸ். இந்த ஃபார்மெட்டை நம்ம எப்படி எழுதலான்னா அஸ் ஃபர்ஸ்ட் 4 minus mn அப்படி போட்டுக்கிறேன் இன்ட்டு a plus b, a minus b mn plus 4 நான் 4 plus mn. இப்போ இது a minus b into a plus b, a minus b into a plus b ரெண்டும் சேம் ஃபார்மெட்டில் வந்துட்டு இங்கே ஏக்கு பதில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 4 இருக்குது, பிக்கு பதில் mn இருக்குது. அப்போது என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ண சொல்கிறாங்க a plus b into a minus b = a squared minus b squared. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏக்கு பதில் 4 இருக்குது ப்ளஸ் mn, பிக்கு பதில் ஏக்கு பதில் 4, பிக்கு பதில் mn, a squared minus b squared. அப்போ 4 squared minus mn the whole squared. சரிங்களா, 4 4s are 60, m squared into n squared. இதுதான் ஆன்சர். அடுத்தது ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க 6x plus 7y 6x minus 7y a plus b into a minus b ஃபார்மெட்டில் இருக்குது. ஏக்கு பதில் என்ன இருக்குன்னா 6x இருக்குது, பிக்கு பதில் என்ன இருக்குன்னா 7y இருக்குது. நம்மளுக்கு என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா a plus b into a minus b the whole is equal to a squared minus b squared. இப்போ இங்கே ஏக்கு பதில் நான் 6x plus 7, பிக்கு பதில் 7y போடுறேன். ஏக்கு பதில் 6x, பிக்கு பதில் 7y போடுறேன். a squared என்னன்னா 6x the whole squared minus பிக்கு பதில் 7y the whole squared. இப்போ 6 2 times போட்டால் 6 6 36 x squared minus 7 of 2 times போட்டால் 7 into 7 49 y squared. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த அடுத்த சம் 7th சம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.